இன்னைக்கு நம்ம வேலூர்ல இருக்கிற பிரம்மாண்டமான கோட்டையை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பெரிய பெரிய வரலாறுலாம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் நம்ம வந்து எப்பவும் போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தலாம். இதுதான் வந்து ஜங்ஷனு. இதுல வந்து ரைட் ஹேண்ட் சைடுல போனா டெம்பிள் இருக்கு. லெஃப்ட் சைடுல போனா மியூசியம் இருக்கு. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடுல போயிடலாம். அதாவது இந்த என்ட்ரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கோட்டையோட நுழைவாயில் இதுதான். இதுக்கு தனியா வந்து என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 50 ரூபீஸ் வந்து கார் பார்க்கிங் மட்டும் சார்ஜஸ் வாங்கினாங்க. இதோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கும். இந்த கோட்டையோட டீடைல்ஸ் வந்து போர்டில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து வச்சிருக்காங்க. உள்ள என்ட்ரானதுமே வந்து இந்த மாதிரி வந்து காவலர் அறை ஒன்று இருக்கு. இது மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கோட்டையை சுற்றியுமே இருக்கு. இந்த கோட்டை வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து சரௌண்டிங் வந்து சுற்றி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமைச்சு அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த கோட்டையை சுற்றி வந்து ஒரு லேக் வந்து அமைச்சிருக்கு. அந்த லேக்ல வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து 10,000க்கும் மேலே வந்து அதாவது ஆயிரக்கணக்கான முதலைகள் வந்து உள்ள விட்டதாகவும் சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து யாரும் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த மேடை தான் வந்து பீரங்கிலாம் யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது எதிரிகள் யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மேடையெல்லாம் கூட செட் பண்ணி வச்சிருக்காங்க. வெல்கம் பேக், நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த வேலூர் கோட்டையை தான் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருந்தது. பட் இன்றைக்கி நம்ம அதை பார்த்துட்டோம். இதோடைய வரலாறு என்ன அப்படின்றது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது பக்கத்துலேயே ஒரு ஃபேமஸான கோவிலுமே இருக்குது. 133 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த வேலூர் கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்து வேலூரையே வந்து ஆட்சி ஆண்டு வந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து சதாசிவராயர் அப்படின்றவர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அவருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திம்மரெட்டி நாயக்கர், சின்ன பொம்மி ரெட்டி நாயக்கர்ன்றவங்களும் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து வேலூர்ல வந்து கோட்டையை கட்டினதா சொல்லப்படுது. அவங்கள வீழ்த்தி தான் வந்து சுல்தான் அவர்கள் வந்து ஆட்சி ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மராத்தியர்கள் ஆண்டிருக்காங்க, ஹைதர் அலி ஆண்டிருக்காங்க, ஃபைனலாக வந்து பிரிட்டிஷ்மே வந்து ஆண்டிருக்காங்க. இந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே ஒரு மலை ஒன்று இருக்கு. அந்த மலையில வந்து 24 மணி நேரமும் காக்கும்படி காவலர்களை அமர்த்தி இதை வந்து கோட்டையை வந்து பாதுகாவல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கோட்டைக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த கோட்டையில வந்து ஒரு ஃபேமஸான கோயில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த கோட்டைக்குள்ள ஒரு தேவாலயமே இருக்கு, ஒரு பள்ளிவாசலுமே இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வேலூர் போனீங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்க்காம வராதீங்க. இல்ல வேலூர் வழியா போனாலுமே வந்து கண்டிப்பா இந்த கோட்டையை ஒரு வாட்டி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வேலூர் கோட்டையை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்ததுனால அதையுமே ஒரு எட்டு பார்த்துலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். போகிற வழி வந்து அந்தளவுக்கு நீட்டாக எதுவும் மெயின்டைன் பண்ணல. பட் ஆனால் உள்ளே நல்லா இருந்தது. இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு வந்து 5 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் மியூசியமில் வந்து எல்லா மியூசியம்லையுமே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் வந்து கல்வெட்டுகள், சிலைகள், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பார்க்கு, ஒரு புல் தரை, அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி அமைச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டைனாசருமே வந்து இருந்தது. அந்த டைனாசர் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் சவுண்டெல்லாம் கொடுக்கும், டைனாசர் மாதிரி கத்தும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நாங்கள் போயிருந்தப்போ வந்து அதை ஆன் பண்ணலை. உள்ளே வந்து எல்லா மியூசியமில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து அந்த காலத்தில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஃபைனலாக வந்து நாங்கள் காமராஜர் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இது எப்போ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி போகிற வழியில் தான் வந்து வேலூர் ஒரு எட்டு பார்த்துட்டு போனோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.